அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜபியில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படத்தினை உலகளவில் வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு 6 நாள் நிரம்பிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக் லைஃப் திரைப்படமானது 6 நாள் நிரம்பிலே உலகளவில் 89 கோடியே 8 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. ஷேராக 49 கோடியே 50 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆனால் தக் லைஃப் திரைப்படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஆனது 134 கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 84 கோடியே 50 லட்சம் ரூபாயினை ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த திரைப்படமானது உலகளவில் தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இன்னும் 84 கோடியே 50 லட்சம் ரூபாயினை ஷேராக பெற வேண்டுமாயின் உலகளவில் இன்னும் 152 கோடியே 25 லட்சம் ரூபாயினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. எனவே இந்த மிகப்பெரிய தொகையினை வசூல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு கிடைத்து வருகின்ற வரவேற்பானது நாளுக்கு நாள் மிக கீழ்நிலைக்கு சென்று வருவதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பார்த்தாலும் இந்த திரைப்படமானது கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை நஷ்டமாக கொடுக்கப் போகின்ற ஒரு திரைப்படமாகவும் மிகப்பெரிய படுதோல்வியடைந்த திரைப்படமாக அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.